41 கொலையை பண்ணிட்டு ஒருத்தன் ஓடுறான் சார். ஓடி எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர்மணி ஐயா. நக்கீரன் சார் அவர்கள் அப்படியே நாட்டு மக்கள் மேல அக்கறை பொங்கி எழும்புறாரு. அப்படியே கட்டி பிடிச்சு அரவணிக்கிறாரு. 41 உயிரை கொன்னுட்டு போயிட்டாருங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, சட்டையை பிடிச்சிட்டு அவரை விசாரிக்கணுங்க அப்படின்றாரு. எப்படி விசாரிக்க முடியும்? என்ன எவிடன்ஸ் இருக்கு நான் கேட்குறேன். முதல்ல நீங்க எங்க சார் இருந்தீங்க? நீங்க பேசலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நான் கேட்குறேன். நீங்க எங்க உங்க வாழ்க்கையே பாத்தீங்கன்னாக்கா பாதி காடு, அதை விட்டா வீடு. என்னமோ ஒரு 30 வருஷமா தனியா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக ஓயாம குரல் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப திருப்புன்னு ஓடினாருனாக்கா எங்க துபாய், கல்கத்தா, பாம்பே, ஒரிசா அந்த மாதிரி போயிட்டு வீடியோ பதிவிட்டாரா? நான் இங்கே தான் இருக்கேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக என் மேலே என்ன கோவம் இருந்தா என்ன வேணும் பண்ணிக்கங்க, என் மக்களை விட்டுருங்க அப்படின்ட்டு அவரோட வீட்டில் இருந்துக்கிட்டு பதிவு போட்டார். ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா எவிடன்ஸ் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்களே சொல்லிட்டாங்க யாரால நடந்தது, எதனால நடந்தது, ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறைமுகமா நடக்கல, இது வெட்ட வெளியா மக்கள் மத்தியில மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அது அப்படிலாம் அரெஸ்ட் பண்ற முடியாது. என்ன கேட்க போனா நக்கீரன் அவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். ஏன்னா அவர் தானே எப்பயும் எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு போலப்பா, அவர் கூப்பிட்டு விசாரிங்க. நக்கீரன் அவர்களை கூப்பிட்டு விசாரிங்க, என்னன்ட்டு பா எவிடன்ஸ் இல்லாம ரொம்ப தலைவலியா இருக்கு, வா கொஞ்சம் எவிடன்ஸ் கொடுப்பா அப்படின்ட்டு விசாரிங்க. யாராவது விசாரிக்கிறீங்களா? யாராவது அவரை கேள்வி கேட்குறீங்களா? நான் கேட்குறேன். அவர் வாழ்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசும்போதே தெரியுது அவரா பேசல அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் அவர்கள் வந்துட்டாராம், தளபதி விஜய் அண்ணா அவர்கள் போயிட்டாராம். சிஎம் அவர்கள் வரணுங்க, அதுக்கு தாங்க நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, வரணும். அவர் வருவார், அவர் நினைச்ச இடத்துக்கு போய் தான் ஆகணும். அவரு போகணும்னு நினைச்சா அப்படின்னாக்கா அவர் போவாருங்க. ஏன்னா அவருக்கு யாரும் எந்த தடங்களும் கொடுக்க போறதில்ல. ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருக்கு. தளபதிக்கு இன்னும் ஆட்சி அதிகாரம் அவர் கைக்கு வரல. அது இருந்திருந்தது அப்படின்னாக்கா 41 உயிர் இல்ல, ஒரு உயிர் கூட போயிருக்காது. ஆட்சி அதிகாரமும் 2026 நாங்க அமைப்போம். தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவும் அன்போடவே. மாற்றம் ஒன்றே மாறாதது, அது மாறும். நன்றி.